அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீன் குழம்பு. நல்ல மணமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் வாங்கக்கூடிய மீன் எதுவாக இருந்தாலும் குழம்பு மட்டும் இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது செய்கிறதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கிடலாம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் காமிக்கிற இந்த டேபிள் ஸ்பூனில் தான் நான் அளந்து எடுத்திருக்கேன். இப்போ அதே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மசாலா லேசாக சூடாகி நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமேல இதை பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம செய்யக்கூடிய இந்த குழம்புக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி தேவைப்படும். இதை கட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதே மண்சட்டி எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 30லேருந்து 35 வெங்காயம் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அதாவது ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்ல ஒரு மனம் கொடுக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது வதங்குறதுக்குள்ளாரையும் நம்ம புளியை ஊற வச்சிடலாம். நல்லா இறுக்கி பிடிச்சா எந்த அளவு புளி இருக்குமோ அந்த அளவு நான் புளி ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய அளவு 1/2 கிலோ மீனுக்கு தான் நம்ம செய்கிறோம். இது 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மசாலாவும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 1 கிலோ மீனுக்கு செய்கிறதா இருந்தால் இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ பூண்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு முழு பூண்டை இது மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3/4 பாகம் மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 பங்கு பூண்டு நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு பிடிக்காதவங்க இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு சேர்க்கும் போது மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லேசாக வதங்கி வரணும், அந்த அளவு வதக்கினா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4லேருந்து 5 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணியிருக்கிறதுனால இது திரும்பியும் வறுபடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல இதை நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமேல இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சூடோடு அரைச்சோம் அப்படின்னா வெளியில் பூரா தெரிக்கும். அதனால் ஆறுனதுக்கு அப்புறமேல இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கரைச்ச புளியில் ஒரு 3/4 பாகம் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸை தனியாக வச்சுருக்கேன். நமக்கு புளி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு பத்தலை அப்படின்னா நம்ம பேலன்ஸை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீசரில் அதை வச்சுட்டு அதை நீங்கள் சாம்பாரோ வேறு ஏதாவது சமையல் பண்ணும் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம கரைச்சி வச்ச புளியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குழம்பு நம்ம கத்திரிக்காய் போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால நான் கத்திரிக்காவை தண்ணியில் இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கையளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காயில் உள்ள காரெல்லாம் இறங்கி இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போ மண் சட்டியில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கும் போது நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சி கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும் போது குழம்பு நல்லா கலராக இருக்கும், அதுக்காண்டி தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேலு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1.5 சில்லு அளவுக்கு தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நம்ம குழம்புக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக கூட நீங்கள் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லையே வச்சு தான் நான் கொதிக்க விடுறேன். அப்போ தான் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஹை ஃப்ளேம்லேயே கொதிச்சிச்சு அப்படின்னா நமக்கு எண்ணெய் அவ்வளோவா பிரிஞ்சு வராது. அதனால் லோ ஃப்ளேமில் மூடியை 1/4 பங்கு மட்டும் ஓப்பனாக வச்சுட்டு நம்ம இது போல் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்து எண்ணெயும் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். மீன் குழம்புலேருந்து மீன் சாப்பிடும் போது சில நேரம் மீனில் உப்பு பிடிக்காமல் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் மீன் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மீன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேல அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் குழம்புல போடுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் குழம்புல இது போல் ஆட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் மீன் குழம்புலேருந்து மீன் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மீனையுமே இது போல் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு இது போல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மீன் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம். அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமேல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்து எண்ணெய்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை கட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு புளிப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ராவாக எந்த புளியுமே ஆட் பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பத்தலை அப்படின்னா மீன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு புளிப்பு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எப்போ செஞ்சாலுமே நல்லாவே அமைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த மீன் வாங்கினாலுமே குழம்பு மட்டும் இது போல் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹாசிஸ் ரெசிபிஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.